நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். சினிமாவுக்காக தன் உயிரையே பணயம் வைக்கக்கூடிய ஒரே நடிகர் உலகநாயகன் கமலஹாசன் மட்டும்தான். அப்படி அவரோட திரையுலக பயணத்தில் ஒரு மிகச்சிறந்த மைல்கல்லா அமைந்த படம்தான் விருமாண்டி. தென் தமிழகத்தோட கிராமத்து வாழ்வியலையும் ஜல்லிக்கட்டு கலாச்சாரத்தையும் இவ்வளவு தத்ரூபமாக அதுக்கு முன்னாடி எந்த படமும் காட்டினதில்ல. குறிப்பாக அந்த படத்தில் வர்ற ஜல்லிக்கட்டு காட்சிகள் இன்னைக்கு பார்த்தாலும் நிஜமாகவே வாடிவாசலில் நிற்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும். ஆனால் அந்த சீனில் கமல் சார் நடித்தப்போ எந்த ஒரு டூப்போ கிராஃபிக்ஸோ இல்லாமல் சீறி பாஞ்சு வந்த நிஜமான ஜல்லிக்கட்டு காளையோட மோதி மயிரிழையில் உயிர் தப்புன அந்த மரண பயங்கரமான பின்னணி உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். விருமாண்டி படத்தோட ஜல்லிக்கட்டு சீனை மதுரையில் இருக்கிற ஒரு நிஜ கிராமத்து வாடிவாசல் செட் போட்டு எடுத்தாங்க. சுற்று வட்டாரத்தில் இருக்கிற நூற்றுக்கணக்கான மாடுபிடி வீரர்களை வர வச்சுருக்காங்க. கமல் சார் தெளிவாக சொல்லிட்டாரு, இந்த சீனில் கிராஃபிக்ஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு. நிஜமான ஜல்லிக்கட்டு காளைகளை தான் அவுத்து விடணும், நானும் நேரடியாக களத்தில் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. படக்குழுவினர் பயந்துட்டாங்க. ஏன்னா ஜல்லிக்கட்டு காளைகள் எப்போதுமே கணிக்க முடியாதவை. லேசான தடுமாற்றம் இருந்தாலும் உயிருக்கே ஆபத்தாகிவிடும். ஒரு குறிப்பிட்ட காட்சியில் ஒரு முரட்டுத்தனமான கருப்பு நிற காளை வாடிவாசலில் இருந்து சீறிக்கிட்டு வெளியே வருது. அதுக்கு முன்னாடி கமல் சார் பாஞ்சு போய் அதோட திமிழை பிடிக்கணும். கேமராக்கள் ரெடியாக இருந்தது. ஆக்ஷன் சொன்ன அடுத்த நொடி அந்த மாடு பயங்கர ஆக்ரோஷமாக வெளியே வருது. கமல் சார் கொஞ்சமும் யோசிக்காமல் மின்னல் வேகத்தில் பாஞ்சு அந்த மாட்டோட திமிழை கட்டி பிடிச்சாரு. ஆனால் அந்த மாடு சாதாரண மாடு இல்லை, கமலை தூக்கி அப்படியே காற்றுல சுழற்றி அடித்தது. அங்கிருந்த ஒட்டுமொத்த படக்குழுவும் அலறிட்டாங்க. கமல் சார் கீழே விழுந்த அடுத்த நொடி அந்த மாடு அவரோட நெஞ்சு பகுதியில் கொம்பால முட்டை வந்தது. ஆனால் கமல் சார் தன் அசாத்திய தற்காப்பு திறமையால் டக்குன்னு பக்கவாட்டில் உருண்டு தப்பிச்சாரு. கேமராவில் இந்த சீன் அச்சு அசல் அப்படியே பதிவாகியிருந்தது. ஆபத்தான அந்த ஷாட் முடிஞ்சதும் கமல் சார் உடம்புல பல இடங்களில் இரத்த காயங்கள். ஆனால் அவர் அதை பற்றி கவலைப்படாமல் சீன் சூப்பராக வந்திருக்கு, அடுத்த ஷாட்டுக்கு போகலாம்னு சொன்னாராம். திரையரங்கில் இந்த சீன் வந்தப்போ தேட்டரே ஸ்தம்பித்து போச்சு. சினிமாவுக்காக தன் உயிரையே துச்சமாக மதித்த உலக நாயகனின் இந்த வெறித்தனமான அர்ப்பணிப்பு உங்களை வியக்க வைக்குதா? மறக்காமல் கமெண்ட் செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு சூப்பரான சினிமா தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.